எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 49வது பிரவச்சனம். என்ன என்ன பிரவச்சனம் என்னன்னா, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷ்ணனை போலே. இக்கரைக்கே சென்றேனோன்னா இது விபீஷ்ணனோட வாணியில இருந்து கங்கையில சிலோன்ல இருந்து சொல்றது. இக்கரைக்கே சென்றேனோ விபீஷ்ணனை போலே. விபீஷ்ணனை நான் இந்த கரைக்கு வந்தேனான்ற இது விபீஷ்ணனோட கதையை பார்க்கணும். விபீஷ்ணன் ஆக்சுவலா ராவணனோட தம்பி. அவ வந்து அந்த ராவணனுடைய தம்பின்னா, ராவணனுக்கு 4 பேர் கூட பண்ணுவான். 3 பேர். இவன் ஒன்று, ராவணன் ஒன்று, கும்பகர்ணன் ஒன்று, விபீஷணன் ஒன்று, 3வது பிள்ளை. 4வது பொண்ணு வந்து சூர்பனகை. இவா 4 பேர் பிறந்திருக்கா. இந்த சூர்பனகை தான் வந்து ராமர் மேல ஆசைப்பட்டு காட்டில் பார்த்து ராமர் அடைய நினைக்கிறேன். ராமர் வந்து நீ வந்து என்னை விட அழகா இருக்கான் பாருல லட்சுமணன், அவங்ககிட்ட போய் இதெல்லாம் காட்டுன்னுவார். லட்சுமணனை போய் பார்க்கும்போது இல்லை, முதல்ல ராமர் இதை பண்ணுவா. ராமர் வந்து இல்லை, நான் ஒரு பத்தினி, ஒரு சொல் ஒரு வில், ஒரு சொல் ஒரு இல், இதை ஃபாலோ பண்ணுறவனா என்னால் முடியாது. உடனே லட்சுமணனை காமிச்சு விட்ருவார். லட்சுமணன் கிட்ட அவங்ககிட்ட போகணுவார். உடனே அவன் லட்சுமணனை இது பண்ணுவான். அவனை என்ன கல்யாணம் பண்ணி கொண்டுவான். லட்சுமணனை கல்யாணம் பண்ணிக்கொண்டு லட்சுமணன் கிட்ட கொஞ்சம் தகாத முறையில் லட்சுமணனை தொட்டுக்கிட்டு பண்ணும்போது தான் அவன் என்ன பண்ணுறான், மூக்கார்த்த விட்டுறான். மூக்கார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கோபமாயிடுது. அதனால தான் ராமாயணமே உருவானது. மூக்கார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கோபமாயிடுது. கோபமாயி நேராக போகிறான். போய் ராவணங்கிட்ட போய் அது மாதிரி பண்ணிட்டான், அவனை விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீதையோட அழகை சொல்லுவான். சீதா ரொம்ப அழகான பொண்ணு, அவளை நீ கொண்டு வந்து அவளையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி. அதனால தான் ராஜாக்கள் வந்து பட்டத்து ஸ்ரீயில் வச்சுக்கிறது, பட்டத்து ராணியாக வச்சுக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வேறு பட்டத்து ராணியை மாற்றிடுறது, அவளை அனுப்பிடுறது, இதெல்லாம் சகஜம், ரொம்ப சாதாரணமாக இருந்தது தான். அது மாதிரி இவளை கொண்டு பட்டத்து ராணி ஆக்கிடுவா. மண்டோதரி எவ்வளோ சொல்லுவா, அது வேண்டாம், அதெல்லாம் சரியாடுது, அது மாதிரிலாம் பண்ணாதுன்னு. மண்டோதரி சொன்னாலும் கேட்க மாட்டார். மண்டோதரி எவ்வளோ சொல்லுவா. மண்டோதரி வந்து ராவனோட ஒய்ஃபு. அவள் சொல்லுவா, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான். எல்லாரும் சொல்லுவா. அந்த நேரத்துக்கு தான் போய் ராவணன் வந்து வரான், சண்டைக்கு வரா போனதில் சொன்னேன் இல்லையா, தூக்கிட்டு வந்துடுறான்னு. சீதையை தூக்கிட்டு வந்து அசோகவனத்தில் வச்சுடுறான் சிலோனில். ஜடாயு எதிர வந்த ஜடாயுவை கொண்டு வர்றான். ஜடாயுக்கும் மோட்சம் கொடுத்துறாரு ராமர். ஐமக்கிரியை எல்லாம் பண்ணி ஜடாயுவை மோட்சத்துக்கு கொடுத்துறாரு. ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்துறாரு. இவன் விபீஷணன் இங்கே போறாரு பார்த்தீங்களா, இங்கே போகிறப்ப அசோகவனத்தில் வச்சுருக்கான். ராமர் வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் தெற்கு பக்கத்து போய் தேடுறதுக்கு வந்து அனுப்புறது சுக்ரீவன் அனுப்புறான் படைகளை. 4 மாதம் அந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே லட்சுமணன் போய் சுக்ரீவனை அதட்டுவான். உங்கள் அண்ணா வாலியை கொண்டவன் எங்கள் அண்ணா ஞாபகம் இருக்கா, நீ பேசாமல் நீ பாட்டுக்கு நீ இருக்க மது மயக்கத்திலே இருக்க, நீ வந்து முதல்ல இது வந்து ராமர் கூட உதவி பண்ணுறதுக்கு பாரு, அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே சுக்ரீவன் வந்து அவனோட தப்பை உணர்ந்து ஓடி வருவான். இப்பயே நான் பண்றேன், அப்ப ஏற்பாடு பண்ணுவோம். அப்பதான் தெற்கு பக்கத்துக்கு ராமர் அனுப்புவோம். ஒவ்வொரு திசைக்கு ஒருத்தர் அனுப்புவோம். தெற்கு பக்கத்துக்கு ராமர் அனுப்புவோம். தெற்க வந்து கடல் வரும். இந்த கடலை தாண்டி அவன் போயிருக்கிறதா ஒரு சந்தேகம் ராமருக்கு வருது, இவருக்கு வருது, ஆஞ்சநேயருக்கு வருது. உடனே ஆஞ்சநேயர் அங்கே நின்று கடலை தாண்டது பண்ணுவார். அப்போ ஜாம்பவன் வந்து உன்னால முடியும், எல்லாரும் ராம பஜனையை பண்ணுவார். ராம பஜனையை பண்ண 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 இவருக்கு வந்து அந்த சக்தி அதிகமாகும். வளர்ந்துட்டே போவார். ஆஞ்சநேயர் பெரிய உருவமா வாழ்ந்துட்டே போவார். இந்த ராம பஜனையை தான் அங்க பக்கத்துல விழுந்திருக்கிற அந்த சம்பாதி கேட்கிறார். யாரு? ஜடாயோட அண்ணா. ரெக்க எரிஞ்சு போய் கிடக்காரு இல்லையா, அவர் கேட்க 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 சம்பாதிக்கு வந்து ரெக்க வளருது. சம்பாதிக்கு ரெக்க வளர்ந்து ரெக்க முழுசானே சம்பாதி பறந்து போயிடுறது. சம்பாதி அப்புறம் மோட்சத்துக்கு போயிடுறது. பெருமாள் அவருக்கு மோட்சம் கொடுத்துறாரு. சம்பாதிக்கும் அருணனோட புள்ள அவ 2 பேரும், சம்பாயும் ஜடாதியும். சம்பாவு மூத்த புள்ள, சம்பாதி மூத்த புள்ள, 2வது புள்ள ஜடாயு. அவ 2 பேரும் அருணனுடைய பிள்ளைகள். அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. இவர் போறார் இல்லையா, இவர் போன உடனே இவர் அங்கே நான் இதை போய் அசோகவனத்தில் போய் சீதையை பார்ப்பார். சீதையை பார்த்துட்டு இந்த ராவணனை பார்க்கணும். ராவணனை பார்க்கறதுக்கு என்ன வழிட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பார். அசோகவனத்தில் இருக்கிற பழத்தை எல்லாம் படித்து தின்னுவார். தின்ன உடனே ராவணன் வந்து அவருடைய பிள்ளை அக்ஷயகுமாரன் ஒருத்தனை அனுப்புவான். நீ போய் அந்த குரங்கை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவான். அவரோட படை சேனாதிபதியெல்லாம் அனுப்புவான். சேனாதிபதியெல்லாம் கொண்டுடுவோம். இந்த ஆஞ்சநேயர் கொண்டுடுவார். அக்ஷயகுமாரன் வருவான். அக்ஷயகுமாரன் வந்து தேவையில்லாத அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து வம்பு பண்ணுவான். ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்ண அக்ஷயகுமாரனையும் கொண்டுடுவார். ராவணனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக கொண்டுடுவார்.
அடுத்ததுதான் இந்திரஜித் வரான். இந்திரஜித் வந்து தான் இதால பிரம்மாஸ்திரத்தால கட்டிடுறான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கட்ட முடியல, அவனால வேற ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால என்ன பண்ணா, பிரம்மாஸ்திரத்தால கட்டுறான். பிரம்மாஸ்திரத்தை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் வந்து பிரம்மா சொன்னது ஞாபகம் இருக்கு. 3.25 நாள் நீ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீ வந்து இருக்கலாம், என்னோட பிரம்மாஸ்திரமே இருந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னார் இல்லையா. நான் ஒரு தடவை குழந்தையா இருந்தப்ப பழத்தை சூரியனை பழம்னு நினைச்சு பிடிக்க போனப்ப அந்த கதை முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா. இந்திரன் வந்து வஜ்ராயத்தால கன்னத்தில் அடிச்சுடுறான் ஆஞ்சநேயரை. ஆஞ்சநேயர் கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த உடனே மயக்கமாயிடுது. மயக்கமான உடனே வாயுபுத்திரன் அவருடைய அப்பா வாயு, ஆஞ்சநேயருடைய அப்பா வாயு பகவான், போன ஜென்மத்தில் வாயு பகவான், இந்த ஜென்மத்தில் கேசரி. வாயு பகவான் வந்து என் பிள்ளை இது மாதிரி பண்ணிட்டேன்னு எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு மூவ்மெண்ட்டை. நிறுத்தின உடனே வாயு காற்று இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறா. காற்று இல்லைன்னா என்ன ஆகும் உலகம். அப்போ ஒத்தொத்தரும் வந்து சொல்லுவா, ஒத்தொத்தரும் வந்து சமாதானப்படுத்துவா வாயு பகவானை. அப்போ பிரம்மன் சொல்லுவா, பிரம்மா வந்து நான் வந்து நானே உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ சிரஞ்சீவியா இருப்ப, உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு. அழிவே கிடையாது, சிரஞ்சீவி வரலாம் பிறவி எடுத்தவன் சொத்து தான் ஆகணும். சாகாத வரம் வாங்கினவர் வந்து ஆஞ்சநேயர். அந்த மாதிரி நீ நீ உனக்கு அழிவே கிடையாது, என்னோட பிரம்மாஸ்திரத்தாலேயே உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த வரத்தை கொடுக்குறாரு பிரம்மா. அந்த பிரம்மாஸ்திரத்தை தான் அவன் வந்து ஏவறான். ஏவினோடனே இவனை கட்டி கொண்டு போய் அங்கே நிறுத்துறான். ராவண அரண்மனையில் நிறுத்துறான். ராவண அரண்மனையில் நிறுத்தும் போது 3.25 நாள் ஆயிடுது. ஒரு உதற அந்த பிரம்மாஸ்திரம்லாம் ஓடி போயிடுது, அப்படியே வந்துடுது. ராவணன் வந்து இவரை தலையில் நிற்க வச்சு ஒரு தூதன், நான் ராமனுடைய தூதன் சொல்லுவார். ஆனா அவன் வந்து அதுக்கான மரியாதையெல்லாம் கொடுக்குமான். அந்த குரங்கு எவ்வளோலாம் பண்ணிது, ஒரு பிள்ளையை நம்ம பிள்ளையை கொண்டுடுத்து நம்ம சேனாதிபதிகளையெல்லாம் கொண்டுடுத்தேன்றது அந்த ஆத்திரம் ஆவேசம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவான், அந்த குரங்கு நிற்க வச்சே இருப்பான். அப்போ அந்த குரங்கு சிம்மாசனம் தன்னை வாலியே இப்போ ஒரு ஆசனம் ஆக்கிட்டு ராவணனோட உயரமாக ஆசனம் வச்சுட்டு அதில் உட்காந்துட்டு பேசும்போது இவனுக்கு வந்து ராவணனுக்கு கடுப்பாகும். கடுப்பானவுடனே எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த குரங்கை வந்து தலையை வெட்டிட்டு கொண்டுவான். தலையை வெட்டிட்டு கொண்டும் போது தலையை வெட்டும் போது அப்போதான் விபீஷணர் இருப்பாருங்க. அந்த அந்த அவரும் உட்காந்துருப்பாரு, ராவனோட தம்பி இல்லையா. விபீஷணர் உடனே எடுத்து சொல்லுவார், தலையை வெட்டக்கூடாது, தூதுவனாக வந்தவனே நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது, தூதுவனாக வந்தவனே தலையை வெட்டுறதெல்லாம் பண்ணாதீங்கோ, தூதுவனுக்கு வந்து ஒரு பதிலை சொல்லி அவனுக்கு அனுப்பணும், அதுதான் நம்ம முறை, ராஜாக்களோட நீதி அதுதான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த இது வந்து விபீஷணனுக்கு இருந்தது. விபீஷணன் அப்போ சொல்கிறான் இல்லையா, அதை பார்க்குறாரு இவர். அதுக்கு முன்னாடி வீட்டில் போய் பார்க்குறாரு. ஒவ்வொரு வீடு போய் தேடி போகும்போது ஆஞ்சநேயர் போகும்போது விபீஷணனை பார்க்குறாரு அவர் வீட்டில். விபீஷணன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ராம பஜனை பண்ணிட்டு இருக்கிறது, ராமரை சேவிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறாரு. ஆஞ்சநேயர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில் சண்டையே ஆகிட்ட உடனே விபீஷணனை வந்து ராவணன் துரத்தி விட்ருவான். நீ இங்கே இருக்காத, எங்கூட இருக்காத, நீ ஓடி போட்டுவான். ஓடி போன உடனே விபீஷணர் வருவார். அதான் இக்கரைக்கு வந்தேனும், இக்கரைக்கு சென்றேனோன்றதுக்கு பாருங்க. இக்கரைன்றது அதான் சிலோன்லேருந்து இந்த பக்கத்துக்கரை, இக்கரைக்கே சென்றேனும் விபீஷணனை போல. அப்போ என்ன பண்ணுறான் விபீஷணன் வந்து சரணாகதி, ராமர் தான் சரணாகதி. அவன் வீட்டில் போய் ஏற்கனவே ராம பக்தன், ராமர் தான் சரணாகதிட்டு போய் வந்து சரணடைவான். சரணடையும் போது சுக்ரீவன் என்ன சொல்லுவான், இவனை நம்பாத, இவன் ராவணன்கிட்ட வந்துருக்கான், ராவணனோட தம்பி, இவன் சும்மா இருக்க மாட்டான், இவன் ராவணனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வான், ராவணனுக்கு தூது வந்திருக்கான், இவன் வந்து உன்னை சரணடைகிற மாதிரி ஏமாத்துறான், நம்பாத, இவனை கொன்னுவான் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லுவான். இதை அப்புறம் ராமர் வந்து பத்ரி சபையை கூப்பிட்டு கேட்பார். பத்ரி சபையை கூப்பிட்டு கேட்கும்போது எல்லாரும் கொன்னுன்னு தான் சொல்லுவான். இதில் நேராக போய் பார்த்துட்டு வந்த அனுமானை கேட்பார் ஆஞ்சநேயர், நீ உன்னுடைய கருத்து சொல்லுன்னு. அனுமான் சொல்லுவார், இவன் அந்த மாதிரி ஆள் இல்லை, இவன் உண்மையாகவே நல்லவன். இவன் நான் போனப்போ அதே அந்த உதாரணத்தையே சொல்லுவேன். நான் போனப்போ வந்து இங்கே இவன் ஒருத்தர் மூஞ்சில் தான் அசுரத்தன்மை இல்லாமல் இருந்தது, இவன் ஒருத்தன் தான் அங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான். அந்த அவையில் பேசினதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அன்றைக்கே இவனுக்கு வந்து கையால் ஆகணும் முத்திரை குத்திட்டா. இவனை வந்து இந்திரஜித்து ரொம்ப கேவலமாக திட்டான், சித்தப்பானே பார்க்காத கண்டபடி அவமானப்படுத்தி பேசினான். அதையெல்லாம் பொறுத்துட்டு ஆனாலும் இவரோட இதில் வந்து மாறலை இவர். இல்லை அதெல்லாம் சரியில்லை, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார், இது மாதிரி தூதுவனை பண்ணக்கூடாதுன்றது சொன்னார் இவர். அதனால இவர் வந்து இது பண்ணுறான். அப்போ ராவணன் வந்து அதனோட அதெல்லாம் ராவணனுக்கு வந்து வைராக்கியமாக மனசில் வந்து அந்த கருவம் வச்சுட்டு தான் விபீஷணன் தான் நமக்கு எதுவும் பண்ண முடியாது, விபீஷணன் நாட்டை ஒரு வெளியில் அமைச்சிருக்கான், அதனால் வந்துருக்கா விபீஷணன் சரணாகதி ஏற்றுக்கலான்னு சொல்லுவார் ஆஞ்சநேயர். எல்லாரும் சேர்ந்து மறுநாள் மந்திரி சேவை கொடுக்கும்போது அப்போ ஆஞ்சநேயர் சொல்லுவார், ராமர் சொல்லுவார், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்க நேரத்தில்
நான் வந்து விபீஷணோட சரணாகதியை ஏற்றுக்கலான் இருக்கேன். விபீஷணோட இல்லை, விபீஷணோட ஒரு 4 பேர் கூட அவரோட மந்திரிகள் 4 பேர் இவாள எல்லாம் நான் ஏற்றுக்கிறதா இருக்கேன் அப்படின்னுவார். அப்போ இவன் என்ன பண்ணுவான், சுக்ரீவன் மறுபடியும் அதெல்லாம் இப்போ கூடாதுன்னுவான். கூடாதுன்னு போது தான் இவர் சொல்லுவார், நான் என்ற சரணாகதின்னு வந்துட்டு நான் விட மாட்டேன். சரணாகதின்னு ஒருத்தர் வந்து என்னை காலை பிடிச்சிட்டாள்னா அவளை நான் அப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ராமர். ராமர் சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அந்த பெரியாழ்வார் சொல்லுவார் பாருங்க, பயனற்றாகிலும் பாங்கிலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான், குயில் நின்றான் குருகூர் நம்பி முயல்கின்றேன் அவன் மெய்கழற் அன்பையே. மதுரகவி ஆழ்வார் பாடுறது கண்ணீர் சிறுத்தாம்புல 10வது பாட்டு. பயனற்றாகிலும் பாங்கிலராகிலும், பயனில்லாதவாளாக இருந்தாலும் பாங்கிலராகலும், ஒழுக்கம் இல்லாதவாளாக இருந்தாலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். அவளை வந்து நல்லவாளா மாற்றி என்ன சரணாகதி அடைஞ்சிட்டவாளை நான் விட மாட்டேன். அவளை நல்லவாளா மாற்றி அவளோட சரணாகதி ஏற்றிட்டு அவளுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறா. அதில் கண்ணீர் சிறுத்தாம்புல சொல்கிறார். அவர் சொல்கிறார், மதுரகவி சொல்கிறார். அது மாதிரி பண்ணுவார். அடியாருக்கு அடியார், அதாவது பெருமாளோட அடியாராகிய நம்மாழ்வார சொல்லுவார். அதனால அவருடைய அன்பு எனக்கு வேணும்னு கேட்பார். அதை சொல்லுவார் இந்த இடத்துல. சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம சரணாகதின்னு 5 வாழை விடவே மாட்டேனா, அவளுக்கு என்ன செய்யணுமோ அவளுக்கு செஞ்சோடனே அவளை வந்து அவளுக்கு நல்ல புத்தியை வர வச்சு அவளை நான் ஏற்றுப்பேன். இவனுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அவன் வந்து இதுதான், இவனை வந்து அதாவது முட்டையை வந்து உள்ளேருந்து உடச்சின்னு வந்தால் வம்சவிருத்தி, வெளியிலேருந்து உடைச்சா அது வந்து அழிவு. முட்டையை நீங்கள் வெளியிலேருந்து உடைச்சிங்கன்னா உள்ள இருக்க கருவை கொண்டுடுறீங்க இல்லையா, அதனால அது அழிவு. ஆனால் முட்டை பொறிஞ்சுது, தானே பொறிஞ்சு உள்ளேருந்து உடச்சின்னு வந்ததுன்னு வைங்க, அது வம்சவிருத்தி. உள்ளேருந்து வந்தால் விருத்தி, வெளியில் வந்தால் அழிவு இல்லையா. அது மாதிரி இந்த விபீஷணனை நம்ம கூப்பிடல, விபீஷணா வந்ததுன்னா அப்போ அவன் உள்ளேருந்து அவனா விரும்பி வந்திருக்கான். விரும்பி வந்தால் வம்சவிருத்தி, அந்த வம்சத்துக்கு ஒருத்தராவது இருக்கணும். 2வது பிற்காலத்தில் வந்து விபீஷணனுக்கு வந்து ஒரு சரணாகதி கொடுக்கும்போது விபீஷணனை வந்து போகும்போது சொல்லுவார். அதெல்லாம் இருக்குது கதையில். அந்த விபீஷணன் இங்கே வந்து விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்த அப்புறம் இந்த விபீஷணன் தான் இவருக்கு வந்து ராமரை வந்து மயில் ராவணன் தூக்கின்னு போயிட்டு ராமலட்சுமணனை தூக்கின்னு போயிட்ட அப்புறம் மயில் ராவணனோட உயிர் எங்கே இருக்குன்னு ஆஞ்சநேயர் சொல்றது தான். அப்புறம் ஆஞ்சநேயர் போய் அவளை ஜெயிச்சு அவரோட புள்ள ஒருத்தன் இருப்பான் நடுவில், அவனையும் பார்த்து அவனையும் மீட் பண்ணிட்டு இவர் வந்து மயில் ராவணன் அப்பதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்ச உருவம் எடுக்கிறது. 5 வண்டுகளில் சேர்ந்து உயிர் இருக்கும். அவன் 5 வண்டுகளையும் ஒரே நேரத்தில் கொண்டாதான் அவன் சாவான். அதனால் இவன் பஞ்சமுகம் எடுத்து 5 வண்டுகளையும் ஒரே நேரத்தில் பிடிச்சி கொண்டு அவங்கள்ட்ட இருந்து மீட்டு எடுத்துட்டு வர்றார் ராமலட்சுமணன். கூட்டு வர்றது விபீஷணால் தான். அதே மாதிரி விபீஷணன் வந்து நாகபாஷத்தால் தீண்டப்பட்ட கூட இவர் ராமலட்சுமணர்கள் நாகபாஷத்தால் தீண்டப்பட்டு மயக்காட்சி விழுந்துடுறா. இந்திரஜித் விட்ட நாகபாஷத்தில் அடிச்சுடுறது. விழுந்த உடனே இதுக்கு வந்து பொழுது விடியத்துக்குள்ள இது வேணும், சஞ்சீவி மருந்து வேணும், இமயமலையில் தான் இருக்கு அந்த மருந்துன்றது சொல்லுவார். அதை சொல்றதா விபீஷணன் வந்து சிறந்த வைத்தியர். அவர் சொன்ன அப்புறம் தான் ஓடுறாரு. என்னன்னா ஆஞ்சநேயர் தான் ஓடுறாரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அங்கே போன உடனே எல்லாமே சஞ்சீவி மாதிரி இருக்கும். உடனே மலையே தூக்கின்னு வந்துடுவார். மலையே தூக்கின்னு வரும்போது வழியில் அவன் அது வேற ஒன்று மடக்கி இது மாதிரி வேஷம் போட்டு பண்ணுவான். ராவணனோட ஆள் வந்து ஆஞ்சநேயர் வந்து போயிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், நீ போய் அவரை வரவிடாத தடு அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு முனிவர் வேஷம் போட்டு ராம பஜனை எல்லாம் பண்ணுவான். ராமர் ஆஞ்சநேயரை தடுத்துருவான். ஆஞ்சநேயரை தடுத்தப்புறம் ஆஞ்சநேயர் வந்து குளிக்கிறதுக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு முதல்ல வந்து ஆஞ்சநேயர் காலை பிடிக்கும். காலை பிடிச்ச உடனே அந்த முதலையை பிடிச்சி வாழை சுற்றி அடிப்பார், ஓங்கி தரையில் அடிப்பார். அடிச்ச உடனே செத்து போயிடும். செத்து போனோடனே அதுலேருந்து ஒரு தேவகன்னிகை வருவோம். உங்களால் எனக்கு சாப விமோசனம் இருக்குன்றதுனால நான் இங்கே இருந்தேன், நீங்கள் உங்கள் வரவுக்காக காத்திருந்தேன், நீங்கள் அந்த முதலையை கொண்டதுனால நான் சாப விமோசனம் சுற்றி வணங்கிட்டு, இந்த முனிவர் நேர்மையானவன் இல்லை, இவன் வந்து கபடம், இவன் வந்து உங்களோட பயணத்தை தடுக்கிறதுக்காக பண்ணிட்டான், நீங்கள் சீக்கிரம் போகக்கூடாதுன்றதுக்காக இவன் வந்து ராவணனோட ஆள்னு சொல்லிடுவான். பண்ணவொடனே தான் ராமருக்கு அப்போ தான் ஆஞ்சநேயருக்கு உஷாராகி அவனை கொண்டுடுவார். அவனை கொண்டுட்டு அவரை மறுபடியும் போகிறார் நாட்டுக்கு. அங்கே போகிறார், இதுக்கு போகிறார், யுத்த பூமிக்கு போகிறார், சிலவனுக்கு போய் அந்த அப்புறம் லட்சுமணன் விபீஷணன் வந்து தானே மேலே வந்து அதில் எந்த மூலிகை வேணுமோ அதை பறிச்சு போய் கொடுத்து ராமலட்சுமணனை காப்பாற்றுறான். நாகபாஷத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு விபீஷணன் வந்து காரணமாக இருக்கான்.
பல காரியங்களை ராவணனுடைய படைகளில் இருக்கிற ரகசியங்கள் நிறைய விஷயங்களை சொல்லுவார். ராவனுடைய உயிர் வந்து தலையில் இல்லை மானில் தான் இருக்குன்றத சொல்றது இவர் தான். எத்தனை தரம் அடித்தாலும் அவனோட 10 தலையும் அறந்து 10 தலையும் போகும், போனவொடனே மறுபடியும் 10 தலையும் முளைச்சிடும். இந்த தலை முளைக்கிறத பார்த்துட்டு ராமருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ ராமருக்கு வந்து அவனோட உயிர் வந்து தலையில் இல்லை மாரில் தான் இருக்குன்னு சொல்லி மாரில் அம்போட சொல்லி மாற பழத்து தான் அவனை கொல்வர் ராவணனை. அதுக்கெல்லாம் இவர் வந்து காரணமாக இருக்கார். அது மாதிரி எவ்வளவோ விஷயங்களில் வந்து இவர் வந்து துணையாக இருக்கார் இவாளுக்கு. அது மாதிரி இவரை அந்த பீஷ்ணனுடைய சரணாகதி வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அதை பண்ணுறாரு பீஷ்ணன் வந்து அந்த மாதிரி சரணாகதி பண்ணுறான். ஆத்மார்த்தமான சரணாகதி. விஷ்ணுவோட சரணாகதி வந்து ஆத்மார்த்தமான சரணாகதி. ஒரு அப்பா பிள்ளை மேலே வைக்கிற பாசம் மாதிரி. அப்பா பிள்ளைய வந்து எங்கேயாவது கெட்டு போகணும்னு நினைப்பாளா? கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான். தன்னுடைய இது போனாலும் வெளியிலேயே தெரியாது, அமைதியாக தன்னால் ஆன எல்லா நல்லதையும் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவர் பண்ணுவார். ராமருக்கு எல்லாத்தையும் பண்ணுவார். எல்லாம் அதனால்தான் ஆத்மார்த்தமான இதுக்கு வந்து அன்போ பக்தியோ அதை சொல்லும்போது பார்த்தா விபீஷணன் சொல்றவா அந்த மாதிரி விபீஷணனோட விபீஷணனோட இது வந்து நம்ம இது வந்து இந்து கல்ச்சர் வந்து நம்ம கிட்ட நிறைய குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு சத்தியமேவ ஜெயதேன்னு நம்ம சொல்றோமே, நம்ம சத்தியமேவ ஜெயதேன்னு நம்ம சொல்றோமே, இதை வந்து நேபாளத்தில் நேபாளம் வந்து இந்து ராஜ்யம், ஞாபகம் வச்சுக்கோ. நேபாளம் இந்து ராஜ்யம். இந்து ராஜ்யத்தில் அவா வந்து ஒரு இது வச்சுருப்பா. அவா சொல்லும் போது அவளுக்கு ஒரு இது சொல்லுவா. அதை நான் சொல்றேன். இப்ப அவா வந்து சொல்லும் போது என்ன, அந்த மாதிரி ஒரு அவா வந்து அந்த ஜென்ம பூமி தான் சிறந்தது அப்படின்றத சொல்லுவார். அந்த அவா ஒரு சத்தியம் நம்ம சத்தியமாக செய்தி வச்சிருக்கோம்ல, அது மாதிரி நேபாள தேசத்தோட தேசிய வாக்கு வந்து அந்த அந்த அவளோட இதை பாராட்டுறது தான். அது மண்ணை பாராட்டுறது தான். அவள் மண்ணை அந்த அவள் பிறந்த மண் இல்லையா, அந்த மண்ணை பாராட்டுறது தான் அவளோட இது. அந்த மாதிரி அது இவருடைய விபீஷணோடைய சரணாகதி வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம். விபீஷணோட சரணாகதி அது மாதிரி. அதாவது பல மாயங்களை தன்னுடைய சக்தியால் வைக்க ராமலட்சுமணர் வந்து அவள் நிறைய யுத்தத்தில் நிறைய மாயம் பண்ணுவாள். மாயம் பண்ணும்போதெல்லாம் அந்த மாயத்தை எல்லாம் எப்படி தவிர்க்கணுன்றதை சொல்லி, அந்த மாயத்தை எப்படி விளக்கணுன்ற விஷயத்தையெல்லாம் ராமலட்சுமணனுக்கு சொல்லி, அந்த யுத்தத்தில் ராமலட்சுமணர்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமானதில் விஷ்ணுவோட பங்கு நிறையா உண்டு. அந்த மாதிரி ஒரு இது விபீஷணோட இது. அந்த விபீஷணனுடைய இதுதான் அந்த அவன் சஞ்சீவத்தை கொண்டு வந்ததுனால தான் ராமலட்சுமணன் போய்ச்சிருக்கான். ஆக விபீஷண சரணாகதி தான் இவன் சொல்கிறேன். இவன் சொல்லும்போது என்ன சொல்ற, இக்கரைக்கே சென்றேனும் விபீஷணனை போல. இது மாதிரி போய் நான் ராவணனை விட்டு ராவணன் தப்பு பண்ணான்றதை எவ்வளோ சொல்லிட்டு ராவணன் வந்து தன் நாடு கடத்தின அப்புறம் இந்த கரையில் வந்து நான் விபீஷணர்கிட்ட ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அந்த மாதிரி நான் தப்பிச்சுட்டேன்னா, அந்த மாதிரியாவது எனக்கு தப்பிச்சு ராமருக்கு சரணாகதி பண்ண தெரிஞ்சுதா? ராமனை மீட் பண்ணி சரணாகதி. விபீஷணன் வந்து ராமனை வந்து மீட் பண்ணி சரணாகதி கேட்போம், இல்லாட்டா ராமர் கையால் சாவோன்ட்டு தான் வரான். அப்போ ராமர் வந்து தன்னை வந்து ராவணனுடைய தம்பின்னு நினச்சி கொடுக்கலன்னா, தனக்கு சரணாகதி கொடுக்கலன்னா, நம்ம ராமர் கையாலேயே சாவோன்ட்டு தான் வரோம். அங்கேருந்து வரும்போது விபீஷணன் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரியாவது நான் நினச்சேன்னா, அதுவும் இல்லையே. அதுதான் சொல்கிறேன் இவன் இந்த இடத்துல. இக்கரைக்கே சென்றுனோ விபீஷணனே போல சரணாகதிக்காக நாட்டை ராவணன் வந்து நாடு கடத்தின உடனே ராமர்கிட்ட வந்து சரணாகதி பண்ணேன். நான் அதெல்லாம் பண்ணலையே, அந்த பாக்கியெல்லாம் எனக்கு கிடைக்கலையே. என்னை போய் நீங்கள் சொல்கிறீங்களே மோர் விற்கிற போட்டு நான் போகிறேன், ஊரை விட்டு போகிறேன்னா என்னை இருந்து தடுக்கிறீங்களே அப்படின்னுவான். அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லுவா. நாளைக்கு ராமானுஜர் உடனே நீ அடுத்தது சொல்லுன்னு கேட்டுப்பார். அடுத்தது சொல்லுவார். அடுத்தது நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.